ஸோ ஃபியர்ஃபுல்லான எண்ணங்கள் வருதுன்னு ஐயோ எங்க இருந்தோ வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்ல. நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ பேஸ் பண்ணி பிசாசு பயமான எண்ணங்கள நாம சிந்திக்க வைக்க முடியும். பயமான எண்ணங்கள போடும்போது நம்ம அத என்டர்டெயின் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உள்ள பேக்கேஜ் இருக்கிறதுனால. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் ஃபியர் ஒண்ணு நம்புங்க. நமக்குள்ள அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் கொடுக்கும்போது எனக்குள்ளேயும் அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இருக்கு. ஸோ ஆவியானோட அன்பு என்னை நிரப்பும் போதே இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி வாஷிங் அவுட் த ஃபியர். ஓகே, அது என்ன இன்ஃபர்மேஷனால வந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்து அடிச்சுக்கிட்டு எல்லா பேகேஜையும் தள்ளிட்டு போகுதுங்கிறது தான் ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவுல கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம். அதனால பயத்திலேருந்து இன்ஸ்டன்டா விடுதலையை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஸோ இன்டென்ஷனலா நல்ல விஷயங்களை நம்ம நிரப்பலாம். ஸோ கெட்ட விஷயம் எனக்குள்ள நிரப்பி இவ்வளோ ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் பேனிக் அட்டாக்ஸையும் டிப்ரெஷனையும் கொண்டு வர முடியும்னா சத்திய வேதம் ஆண்டவரை பத்தின